ஹை ப்ரொஃபஷனல்ஸ் இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பார்ட் நம்பரிங் சிஸ்டம். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பார்ட் நம்பரிங் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். பார்ட் நம்பர்ஸ்னால் என்ன? பார்ட் நம்பர்ஸ் தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மிக மிக இம்பார்ட்டண்டானது. இது வந்து பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பல்சரி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நான் சொல்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி வரைக்கும். ஓகேவா? இது இல்லாமல் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து பார்ட் நம்பரிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் சைட்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து அதை தாண்டி கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் வந்து பார்ட் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது நான் இப்போ சொன்ன இண்டஸ்ட்ரியில். ஓகேவா? பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்லேயும், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்லேயும், சப்ளை செயின் ஆப்ரேஷன் அண்ட் ஓவரால் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்லேயும் வந்து பார்ட் நம்பர் வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும், டிசைன் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ்லேருந்து கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்ட் நம்பர் வந்து இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் பார்ட் நம்பர்ஸ். ஓகேவா? அம்சங்கள், அது பார்ட் நம்பரோட அம்சங்கள் பார்த்திங்கன்னா யூனிக்னஸ்ஸு, ஸ்டாண்டர்டைசேஷனு, ஹையராக்கி, கோடிங் ஸ்கீமு, ரிவிஷன் கண்ட்ரோல், கிராஸ் ரெஃபரன்சிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டிகிரேஷன் வித் பிஎல்எம் அண்ட் இஆர்பி சிஸ்டம், பார்கோடிங் அண்ட் ஆர்இஎஃப்ஐடி. இந்த பார்கோடிங் அண்ட் ஆர்இஎஃப்ஐடிங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ தான் வந்து ரொம்ப கொஞ்ச நாளாக வந்து இண்டஸ்ட்ரியெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிக்னஸ் பற்றி பார்ப்போம். யூனிக்னஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்ட் நம்பர் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் வந்து பார்ட் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக வந்து எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்ட் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் மைக்ரோசிப்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பார்ட் நம்பரில் வந்து R1234ங்கிறது இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆறுங்கிறது ரெசிஸ்டர் இண்டிகேட் பண்ணுது, 1234ங்கிறது அதோட ஸ்பெசிஃபிக் டைப்புங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர் டைப்பில் வந்து ரெசிஸ்டரு, அது இல்லாமல் வந்து அந்த ரெசிஸ்டரோட கெப்பாசிட்டி இல்லை வந்து ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து R1234. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த ஆர்கனைசேஷனில் இப்போ நீங்கள் வந்து டிசைன் ஸ்டேஜில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த டிசைன் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு மட்டும் வந்து அந்த பார்ட் நம்பரோட சீக்வன்ஸ் பற்றி தெரியும். பட் ஆனால் இதுவே வந்து நீங்கள் அதே பார்ட் நம்பரை நீங்கள் போய்ட்டு மேனுஃபேக்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ட் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பார்ட் நம்பரும் டிசைனில் ஒரு பார்ட் நம்பரும் இருந்தால் அது வந்து ரெண்டுமே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு பார்ட் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டிசைனுக்கும் ஒரே பார்ட் நம்பர், மேனுஃபேக்சரிங்கும் ஒரே பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்ளையர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே பார்ட் நம்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பார்ட் நம்பர். அதாவது இப்போ ஒரு நீங்கள் வந்து டிசைன் ஒன்று பண்ணிக்கிங்க ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக போகுது. ஓகேவா? இப்போ அந்த பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இஎன்ஜி அப்படின்னு சொல்லி 00123 அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த இஎன்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த இஎன்ஜி தான் வந்து இன்ஜினுங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்படிங்கிற போது மேனுஃபேக்சரிங்களுக்கும் தெரியும், டிசைனில் பண்ணவங்களுக்கும் தெரியும் இது ஒரு இன்ஜின் காம்போனன்ட். ஓகேவா? அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? இது ஒரு இன்ஜின் ரிலேட்டடான காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. 0123ங்கிறது அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? இதான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். நீங்கள் வந்து டிசைன்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜஸ் எல்லாத்துலேயும் உங்களால் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான ஈஸியான வழி. ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக அந்த பார்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹையராக்கி. ஓகேவா? ஹையராக்கிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய சிஸ்டம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஇஆர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ ஏஇஆர் 100&011 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ ஏஇஆருங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணாது? அது ஒரு ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடான காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாப் லெவலில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100ங்கிறது ஒரு சப்சிஸ்டம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200 இருந்தால் அதுக்கும் கீழே ஒரு சப்சிஸ்டமாக இருக்கலாம். இதில் வந்து 100ங்கிறது டாப் லெவலுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 001ங்கிறது ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட் வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏரோஸ்பேஸில் வந்து பிளாக் பாக்ஸுக்கு அந்த பிளாக் பாக்ஸுக்குள்ளார இருக்கிற
ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஓகேவா, அதை தான் இண்டிகேட் பண்ணுறது தான் 001 ஓகேவா. 100ங்கிறது இண்டிகேட் பண்ணுறது பிளாக் பாக்ஸா ஓகேவா. ஏஇஆருங்கிறது இண்டிகேட் பண்ணுறது ஹோல் ஏரோப்ளேன் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்கீம். இது வந்து அந்த எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட் நம்பர் இருக்குன்னா அந்த பார்ட் நம்பரில் அதோட மெட்டீரியல் டைப்பு, டைமென்ஷன் என்ன, மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன் எது, இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், மெட்டீரியல் டைப்பு, டைமென்ஷன்ஸு, மேனுஃபேக்சரிங் லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து இதோட எக்ஸ்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறது வந்து கோடிங் ஸ்கீம் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் போல்ட்டு ZN 8x25 ஓகேவா. இப்போ போல்ட்டுங்கிறது போல்ட் காம்பனண்ட்டை இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. ZNங்கிறது ஜிங்க் மெட்டீரியல், ஜிங்க் கோட்டடுங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. அதே மாதிரி வந்து 8x25ங்கிறது அதோட டைமென்ஷனை பற்றி இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. 8 mm டயமீட்டர் அண்ட் 25 mm லென்த் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. இதுதான் வந்து கோடிங் ஸ்கீம். கோடிங் ஸ்கீம் வந்து மொத்தமாக பார்த்தோன்னா ஈஸியாக சொல்லப்போனால் அது ஒரு பார்ட் நம்பர்லேயே வந்து அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவைபிலிட்டி ஆக்குறது. அதுவே இந்த ஹையரக்கி போனீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது என்ன சப்சிஸ்டமாக இல்லை வந்து டாப் லெவலாக இல்லை காம்பனண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ஹையராக்கி ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் கண்ட்ரோல் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பார்ட் நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிவிஷனோட சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்ட் நம்பர் ஓகேவா. இது எதுக்காகனா டிசைனுக்காகவும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காகவும் வந்து ஐசி ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு சில இதெல்லாம் பேர்லாம் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக போட்டு மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிவிஷன் போகிறது அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியப்படணும் இது வந்து ரிவிஷன் ஆனது காம்பனண்ட்டு, இது வந்து ஒரே ஸ்டாட்டிக்காக காம்பனண்ட் ஃபுல் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் போயிட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ரிவிஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரிவிஷன் கண்ட்ரோலோட சேர்த்து பார்ட் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எடுக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஹார்ட்வேர் வந்து காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ப்ராடக்ட்டில் CPU 1 2 3 4 ரிவிஷன் R2 அப்படிங்கிறது சிபியூங்கிறது CPU காம்பனண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. 1 2 3 4ங்கிறது அதோட ஸ்பெசிஃபிக் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. R2ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரிவிஷனை பற்றி இண்டிகேட் பண்ணுறது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிராஸ் ரெஃபரன்சிங் ஓகேவா. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுது, அந்த மெக்கானிசம் வந்து இன்னொரு மெக்கானிசம் வந்து லிங்க் பண்ணும் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டயர் 205 பார் 60 R60 சொல்லிட்டு ஒரு பார்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து டயரை மட்டும் இண்டிகேட் பண்ணல, இது வந்து டயரு ப்ளஸ்ஸு எந்த ரிம் வந்து சூஸ் பண்ணணும் ஃபார் கஸ்டமர் காம்பனண்ட் ஓகேவா. அந்த டயர் வாங்கினா இந்த டயருக்கு ரிலேட்டடான ரிம்மையும் வந்து அதை வந்து இண்டிகேட் பண்ணிடுது ஓகேவா. இதான் வந்து கிராஸ் ரெஃபரன்சிங். ஒரு டயர் வாங்குகிறோம், அந்த டயருக்கு உண்டான ரிம்மு என்னென்ன ரிம்மெல்லாம் வாங்கணும்னு சொல்லி அதோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணுது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ERP சிஸ்டமோடையும் PLM சிஸ்டமோடையும் இன்டிகிரேட் ஆகும் ஓகேவா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ட் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இதில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸ்மால் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும், பட் ஆனால் வந்து அதில் வந்து 2 வேரியண்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேவா. அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து பார்ப்போம் ஓகேவா. இப்போ வந்து ஒரு பார்ட் நம்பர் இருக்குது, அந்த பார்ட் நம்பர் வந்து அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிசைன் ஸ்டேஜ்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து அதுக்கப்புறம் கஸ்டமர் சைடுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டு கஸ்டமர் கையில் போயிட்டு மறுபடியும் அது மெயின்டெனன்ஸுக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரை வந்து மறுபடியும் நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸுக்காக கொண்டு வருவீங்க ஓகேவா, ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த கார் வந்து மறுபடியும் ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் இருக்கிற பிரச்சனை, அந்த காம்பனண்ட் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா. அந்த காருக்கு இந்த காம்பனண்ட் தான் சொல்லிட்டு நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சுருப்போம் ஓகேவா. இந்த காருன்னு வந்தால் இதோட காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் நம்பரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்குலாம் வந்து நம்ம PLM ERP சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஓகேவா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ERP சிஸ்டம் வந்து ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இன்வென்டரியும் ப்ரொடக்ஷன் பிளானிங்கும் பண்ணுறீங்க ஓகேவா. அதில் வந்து ஒரு பார்ட் நம்பர் வந்து கம்மியான குவான்டிட்டியில் இருக்குது ஓகேவா. அது வந்து எனக்கு ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்தால் அதை வந்து ஒவ்வொரு டெய்லியும் வந்து ரிவ்யூ போட்டு அது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பார்க்கணும், இதில் வந்து ஸ்டாக்கில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா. இதுவே வந்து அந்த ERP சிஸ்டமோ இல்லை PLM சிஸ்டமோ இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவே எது கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுவே வந்து ஆர்டர் வந்து
ப்ளேஸ் பண்ணோம். ஓகேவா? நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணணும். அது கொடுத்துருக்குற குவான்டிட்டியும் ஆர்டரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்கோடிங் அண்ட் RFID. ஓகேவா? இது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஆட்டோமேஷனுக்காக வந்து இப்போ வந்து ரொம்பவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து டிஃபெக்ட் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளில கஸ்டமர் கைக்கு போகுது, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கைக்கு போய்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருதுங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த RFID. ஓகேவா? இந்த RFIDங்கிறது ஒன்றும் இல்லை, ரேடியோ டோக்கன் ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? இதான் வந்து RFIDயோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஹவுஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு காம்பனண்ட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? அந்த காம்பனண்ட் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பார்கோடு மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஒரு பார்ட் நம்பரும் விசிபிளே ஆகுது. பட் ஆனால் நீங்கள் பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் வந்து கையில் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதான் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வேர்ஹவுஸில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்குள்ளாரே வந்து ஒரு அசம்பிளியில் என்னக்குன்னா இத்தனை பார்ட்டு டிசைன் பண்ணப்பட்டுச்சு, இத்தனை பார்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டுச்சு, இத்தனை பார்ட் வந்து குவாலிட்டி செக் பண்ணப்பட்டுச்சு, இத்தனை பார்ட் வந்து வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நடுவில் வந்து இப்போ டிசைன் முடிஞ்சு மேனுஃபேக்சரிங்கில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகிடுச்சு அந்த பார்ட்டு. ஓகேவா? அந்த பார்ட் வந்து அதுலேயும் வந்து 10 பார்ட்டு செய்கிறாங்க, அதில் ஒரு பார்ட் வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அது ஒரு பார்ட்டை வந்து நம்ம வந்து நோட்டில் எழுதி வச்சு அந்த மாதிரி பண்ணோன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ரெக்கார்டாக மாறிட்டு இருக்கும். அது காம்ப்ளெக்ஸாக அது வந்து ட்ராக் பண்ணுறதே இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் பார்கோடிங் இது போட்டிங்கன்னா அது வந்து டிஃபெக்ட் எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு சிஸ்டமில் சேவ் பண்ணிக்குது. ஓகேவா? அது வந்து சிஸ்டமில் வந்து சேவ் பண்ணிக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து இந்த டிஃபெக்ட் வந்து ஆச்சு, டிசைனில் ஆச்சா, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் ஆச்சா டிஃபெக்ட்டு, இல்லை வந்து குவாலிட்டி தாண்டி போய் அதுக்கப்புறம் வந்து போகிற டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிற இடத்துல வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கவனிக்க முடியும். அதுவும் எத்தனை குவான்டிட்டியில் டிஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெலிஜென்ட் வர்சஸ் நான் இன்டெலிஜென்ட் பார்ட் நம்பர் இந்த வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா?